திருப்பாவை பாசுரம் 23. அடியேன் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் வரவரமுனையே நமக. ஸ்ரீ கோவல் கந்தாடை அண்ணன் சுவாமிகள் திருவடிகளுக்கு சரணம். ஸ்ரீ சைலேஷ தயாபாத்திரம் தீபஜாதி குணார்ணவம் இதீந்திர பிரவணம் வந்தே ரம்யஜாமாத்ரமுனீம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதயாமுன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். யோ நித்யம் அச்சுதபதாமுஜயுக்மருக்ம व्यामोहतस्ततितराणि तृणयाय मेने अस्मद्गुरोर्भगवदोषदैकसन्दोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. मातापिता युवदयस्तनया विभूतिः सर्वं यतेव नियमेन मदन्वयानाम् आदस्य न कुलपतेर्बहुलाभिरामं श्रीमत्तदङ्कर्युगलं प्रणमामि मूर्त्ना. பூதம் சரஸ்ய மகதாவியபட்டநாத ஸ்ரீபக்திசார குலசேகர யோகி வாகான் பக்தாங்கிரேணு பரகால யதீந்திரமிஷ்டான் ஸ்ரீமத் பராங்குசமுனிம் பிரணதோஸ்மி நித்யம். நீலாதுங்க ஸ்தனகிரி தடி சுப்தமுத்போத்ய கிருஷ்ணம் பாராத்யம் ஸ்வம் ஸ்ருதி சதசிர சித்தமத்யாபயந்தி ஸ்வோஷிஷ்டாயாம் ஸ்ரஜினிகலிதம் யா பல்லாத்கிருத்ய புங்க்தே கோடாதஸ்யை நமயிதமிதம் பூய ஏவாஸ்து பூயஹ. அன்னவையள் புதுவை ஆண்டாள் அரங்கற்க பண்ணு திருப்பாவை பல்பதியம் இனிசையாள் பாடிக் கொடுத்தாள் நற்பமாலை பூமாலை சூடி கொடுத்தாலை சொல்லு. சூடி கொடுத்த சுடற்கொடியே தொல்பாவை பாடி அருள வல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்று மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல்கு. ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் புருஷகார பூதியான தாயாரை முன்னிட்டு கொண்டுதான் கண்ணனை எம்பெருமானை எழுப்பணும் என்று நிச்சயித்து முதலில் நட்பினை பிராட்டியை எழுப்பினான் 18வது பாசுரத்தில். 19, 20 கண்ணனையும் நட்பினையும் சேர்த்தே எழுப்பினான். கீழ்ப்பாட்டில் அதாவது 21 கண்ணனுடைய ஆபிஜாத்தியம் அதாவது நந்தகோபனுடைய மகனாக பிறந்தது பரத்துவம் திடமான வேத சாஸ்திரத்தால் அறியப்படும் அவனுடைய சௌலபிய சௌசில்ய குணங்கள் இதெல்லாம் எடுத்து காட்டினான். கீழ்ப்பாட்டு அதாவது அங்கன்மா ஞாலத்தரசர் அந்த பாசுரத்தில் பார்த்தோம் அப்படின்னா விபீஷ்ண ஆழ்வான் எப்படி ஸ்ரீராமனை சரண் புகுந்தாரோ அதுபோல் நான் உன்னிடத்தில் சரண் புகுந்துட்டேன் கண்ணன் என்பெருமானே. எங்கள் சாபம் அதாவது என்னுடைய துக்கம் என்ன உன்னை அடைய வேண்டும், அந்த அருளை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தித்தார். இந்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா அப்படிங்கிறத பார்க்கலாம். கண்ணனுக்கே தோன்றியதாம், ஆகா இவர்களை வெகு நாட்களாக நம்ம காக்க வச்சிட்டோம், அதனால் என்ன வேண்டும் என்று கேட்கிறான் கண்ணன். அதற்கு நீ அழகாக உன்னுடைய அந்த படுக்கையிலிருந்து எழுந்து உன் நடையழகை எங்களுக்கு காமிக்க வேண்டும். அதன் பிறகு நீ உன்னுடைய சிம்ஹாசனத்தில் அமர்ந்து ஒரு ராஜா போல எங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அதற்கு ஆராய்ந்து நீ அருள் செய்ய வேண்டும்னு பிரார்த்திக்கிறார்கள். முதல்ல இந்த பாசுரத்தை பார்ப்போமா. மாறி முளை முளஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து வேரிமை பொங்க எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு போதர்மா போலே பூவை பூவண்ணா உன் கோயில் நின்றீங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேலோர் எம்பாவாய். பூவை பூவண்ணா காயாம்பூ நிறத்தில் இருக்கக்கூடிய கருத்த கண்ணனே, மழைக்காலத்தில் ஒரு மலை குகையில் சிங்கம் அது அங்கே உறங்கிவிட்டு எழுந்து வெளியில் வரும்போது என்ன செய்யுமா, தலையை நாலா பக்கமும் திருப்பி ஒரு சோம்பல் முறித்து முதுகை நேராக்கி ஒரு கர்ஜனை கொடுக்குமா. அந்த மாதிரி மெதுவாக எழுந்து அழகாக நடந்து அந்த நடையழகை நாங்கள் காண வேண்டும். அங்கேருந்து உன் பள்ளிக்கட்டிலிருந்து எழுந்து உன்னுடைய சிங்காசனம் இருக்கே அதில் அமர்ந்து உன்னுடைய திருமாளியின் உள்ளிருக்கும் அந்த விசேஷ அமைப்புடைய அந்த சிங்காசனத்தில் அமர்ந்து நாங்கள் வந்த காரியத்தை நீ விசாரித்து அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டாள் நாச்சியார் பிரார்த்திக்கிறாள். மாரி என்றால் மழை. இங்கே மழை காலத்தை குறிக்கிறார்கள்.
மழைக்காலத்தில் வெளியில் எப்படி நச நசன்னு மழை பெஞ்சிட்டே இருக்கும், கீழே தரையெல்லாம் ஒரே ஜலமாக இருக்கும், சர்வ ஜந்துக்களும் ஊறிண்டு கிடக்கும். அதனால் இந்த ராஜாக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த நேரத்தில் எந்த வேலையும் செய்ய மாட்டா. சாதாரணமாக எல்லாருமே அந்த மழைக்காலத்தில் வீட்டுக்குள்ளேயே இருந்து அதுக்கு 9 மாதங்கள் வந்து மற்ற மழை காலம் இல்லாமல் மற்ற 9 மாதங்கள்லேயே தேவையானவற்றெல்லாம் சேகரித்து வைத்திருப்பார்கள். இப்படியான அந்த காலத்தில் எப்படி வந்து ராமாயண காலத்தில் சுக்ரீவன் என்ன பண்ணுறான், சுக்ரீவனுக்கு முடி சூட்டியாச்சு, வாலி வதம் பண்ணியாச்சு, அப்புறம் மழைக்காலம் வந்துடுது. அதனால் அவனுடைய அந்த அரண்மனை அந்த திருமாளிகையிலேயே அவன் இருக்கான். அவன் அந்த 4 மாதமும் போகத்தில் ஈடுபட்ட சந்தோஷமாக, ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே ஒரு மனைவி உண்டு, இப்போ வாலியின் மனைவி தாரையும் அவனுடன் சேர்ந்து விட்டார். அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கானாம். ராமர் என்ன சொல்கிறார், இந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகு நம்ம சீதையை தேட வேண்டும், ஏன்னா சீதையை தேட வேண்டிய கூட ஒத்துழைக்கிறேன் என்று சுக்ரீவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான். இப்போ அந்த மழைக்காலங்கிறதுனால அவனோடத்தில் இருக்கான். ராமன் வந்து அந்த மாலியவான் பர்வதத்தில் அங்கே பற்றி இருந்தார். இப்போ பிரிந்தார் கூடும் காலம் அது, கூடினார் போகரசம் அனுபவிக்கலாம், அப்படியான ஒரு காலம் அது. ஆனால் இப்படிப்பட்ட காலமாக இருக்கக்கூடிய அந்த மழை காலத்தில், அந்த ராமன் மாலியவானில் இருந்த காலத்தில் சீதையை நினைத்து நினைத்து வருந்தினானா ராமன். அது போலவே நாங்கள்லாம் என்ன பண்ணுறோம், உன்னை வந்து சேர முடியாமல் தவித்து துவழ்கிறோம். இடையர்களான எங்களது பெற்றோர்கள் இப்போது தான் அனுமதி தந்து இந்த பாவை நோன்புக்கு அனுப்பி இருக்கிறார்கள். இதுவோ மழைக்காலமாக இருக்குது. இந்த மழைக்காலத்தில் கண்ணனும் நட்பினை பிராட்டியும் ஒரே கட்டல் இருக்கக்கூடிய காலம். மழைக்காலத்தில் ஒரு சிங்கம் என்ன பண்ணும், மலை குகையை தன்னோட இருப்பிடமாக வைத்து கொண்டு அங்கே உறங்கி கிடக்கும். அந்த பெருமை வாய்ந்த சிங்கம் என்ன பண்ணும், தூக்கம் கலைஞ்சது அப்படின்னா தீப்பொறி பறக்க தனது சிவந்த விழிகளை திறந்து பார்க்கும். அதன் பிறகு இந்த பிடரி மயிரை இங்கும் அங்கும் அசைத்து விட்டு அதுலேருந்து அந்த பரிமளம் வாசம் வீசும். அது என்ன பண்ணுமா, அப்படியே கால்களை எல்லாம் அந்த ஒரு சோம்பல் முடித்து ஒரு கர்ஜனை கர்ஜிக்குமா. அப்படி அந்த கர்ஜனை கர்சித்து வரும்போது அந்த கம்பீரமான நடை போட்டு கொண்டு வருமா. அதுபோல் கண்ணனுடைய நடையழகும் இருக்க வேண்டுமா. யசோதை சிங்கம் தானே கண்ணன். அந்த யசோதை சிங்கத்தின் கம்பீரியத்தை கோபியர்கள் போற்றி பாடுகிறார்கள் இந்த பாசுரத்தில். ஆழ்வார் திருமகளராய் அவதரித்தவள் ஆண்டாள் நாச்சியார். அதனால் என்ன பண்ணுறாளாம், இந்த பாசுரத்தில் நரசிம்மரை நினச்சிட்டு தான் எழுதினதா பூர்வர்கள் வியாக்கியானம் சொல்கிறார்கள். பெரிய ஆழ்வார் நரசிம்ம அவதாரத்தை பற்றி ஒரு பாசுரத்தில் அளந்திட்ட தூணை அவன் தட்ட ஆங்கே வளர்ந்திட்டு வாலுகீர் சிங்க உருவாய் உளந்தொட்டு இரணியன் வன்மார்பகலம் பிளந்திட்ட கைகளால் சப்பானி பேய்முளை உண்டானே சப்பானி என்று மிக அழகாக பாடியிருக்கிறார். இப்போ பாசுரத்துக்கு வருவோம். மாறி மலைமுழஞ்சில் மண்ணி கிடந்து ஊரங்கும். இந்த மண்ணி என்பதற்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, கோபம், துக்கம், அகந்தை, இடர், தியாகம், அப்படி பல அர்த்தங்கள் இருக்குது. ஆனால் இந்த பாசுரத்தில் கம்பீரத்தோட அச்சமே இல்லாமல் ஒரு தன்மையோடு நடந்து வருவது. மண்ணி கிடந்து உறங்கும், அதாவது சிங்கம் என்ன பண்ணுமா, படுத்து உறங்கும்போது கூட ஒரு தன்மையோடு தான் படுத்து உறங்குமா. அது பக்கத்தில் எந்த ஒரு மிருகங்களும் நெருங்காதான். படுத்திருக்கக்கூடிய சிங்கத்தின் பக்கத்தில் கூட ஒரு மிருகமும் நெருங்காதுன்னா அதோட காம்பீரியம் எப்படி இருக்கும். காட்டிற்கே ராஜா இந்த சிங்கம் தானே, அதற்கு பகைவர்களே கிடையாது. மற்ற மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணும், இந்த சிங்கத்தோட அரசாட்சிக்கு கீழே தான் இருக்கும். அதான் சீரிய சிங்கம். இன்னொரு விதத்தில் மண்ணி என்ற சொல்லுக்கு எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவன் எம்பெருமான் சர்வ வியாபி. அதனால் எங்கும் நிறைந்திருக்கக்கூடியவனே என்று ஆண்டாள் நாச்சியார் அந்த அர்த்தத்திலே இங்கே சொல்லியிருக்கலாம். இந்த பாசுரத்தில் மட்டும் இல்லை, முதல் பாசுரமான மார்கழி திங்களில் அங்கே ஏறாந்த கனி யசோதை இளம் சிங்கம் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாசுரத்தில் கிருஷ்ணன் சிங்கத்துக்கு அவனுடைய பெருமைக்குரிய அந்த சிம்ஹாசனத்தில் அமர்ந்து தங்களுடைய தேவைகளையும் குறைகளையும் கேட்டு ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் என்று பிரார்த்திக்கிறாள். ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த கவிநயம் மிக அழகாக வெளிப்படுகிறது. கண்ணனுடைய ஆளுமை, வலிமை இதெல்லாம் இந்த பாசுரத்தில் தான் ஒப்பீடு செய்கிறாள்.
மேலும் அவனுடைய நிறத்தை எவ்வாறு சொல்கிறாள் பாருங்கள். பூவை பூவண்ணா, காயாம்போ நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் எம்பெருமானே, உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து நீ எழுந்து இந்த 4 வகையான நடைகளை எங்களுக்கு காமித்து உன் நடையழகை காமித்து அந்த அரசவையில் உள்ள அந்த சிங்காசனத்தில் அமர்த்தி எங்களுக்குரிய கேட்க வேண்டும். அந்த சிங்காசனம் எப்படி பெயர் பெற்றதாம்? பெருமை மிகுந்த சிங்காசனம். தர்மம், அதர்மம், ஞானம், ஐங்கானம் அனைத்தையும் சட்டம் கட்டி கண்ணனால் சாதுரியமாக அமைக்கப்பட்டது அந்த சிங்காசனம். அதனால் அந்த சிங்காசனத்தில் ஏறி உட்கார்ந்து எங்களுக்கு எங்களுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு நீ ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் என்று சொல்கிறதுலேருந்து ஆண்டாள் நாச்சியாருடைய அந்த கவிநயம் நம்மளால் மிக அழகாக புரிந்து கொள்ள முடியும். இங்கனே போந்தருளி கண்ணன் எம்பெருமானுடைய அந்த கம்பீர நடையை குறிப்பிட்டு, அது எப்படி இருக்கும்? கண்ணன் எம்பெருமானுடைய நடை எப்படி இருக்கணுமா? சிம்மகதி, ரிஷபகதி, கஜகதி, சர்ப்பகதி, இந்த 4 வகையான நடை, இந்த நடை போட்டுக்கொண்டு எம்பெருமான் நடப்பானாம். அப்படியாக அந்த கண்ணனுடைய நடை அழகை பார்க்கணும். ஏன்னா நீ பல்லின்கட்டிற்கீழேன்னும் போது உன்னுடைய சயனக்கோலத்தை நாங்கள் அனுபவித்தோம். இப்போ என்ன பார்க்கணும்? உன்னுடைய நடை அழகை பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம ஸ்ரீரங்கம் நம்பெருமானுடைய நடை அழகை நினச்சி பார்க்கணும். காஞ்சிபுரம்னா குடையழகு, திருப்பதினா வடையழகு, ஸ்ரீரங்கம்னா நடையழகு. இந்த 4 விதமான இந்த கதியை போட்டு சிம்மகதி, ரிஷபகதி, கஜகதி, சர்பகதி போட்டு நம்பெருமாள் புறப்பாடும் போது வருவாராம். புறப்பாடு நம்பெருமாளுக்கு புறப்பாடுனா எப்படி வருவார்? மூலஸ்தானத்திலேருந்து அந்த உற்சவ மூர்த்தியான நம்பெருமாள் அழகிய மணவாளன் ராஜாதிராஜன் ரங்கராஜன் அப்படி மூலஸ்தானத்துலேருந்து எழுவர். அந்த மூலஸ்தானத்துலேருந்து எழும்போது அந்த மூலஸ்தானத்துலேருந்து அந்த சந்தன மண்டபம் அந்த துவாரபாலகர்கள் இருக்க இடத்துக்கு வரும்போது எப்படி இருக்குமா? ஒரு சிங்கம் மலைகுகையிலிருந்து அப்படியே வெளியில் வருவது போல அந்த சிம்மகதி போட்டு கொண்டு வருவாராம். இந்த சிம்மம் இப்போ தானே பார்த்தோம், எப்படி வரும் அது? அப்படியே 4 பக்கங்களும் தலையை திருப்பி பார்த்து கொண்டு அந்த பிடரி மயிரை ஒரு சிலிர்த்து கொண்டு அந்த நடை போட்டு கொண்டு வரும் அழகு இருக்குது பாருங்க. அற்புதமான நடை அழகு நம்பெருமாளோடது. அந்த அதுக்கு அடுத்து ரிஷபகதி போட்டு கஜகதி போட்டு தன்னுடைய எங்கேயாவது புறப்பாடு வெளியில் போகணுமோ இல்லை எங்கேயாவது ஒரு மண்டபத்தில் எழுதணும் எழுதியிருந்துட்டு அங்கே திருவாதனம்லாம் கண்டறிட்டு மீண்டும் அந்த மூலஸ்தானத்துக்கு வரும்போது சர்ப்பகதி போட்டு கொண்டு வருவாராம். சர்ப்பம்னா ஒரு பாம்பு எப்படி சரசர என்று புற்றுக்குள்ளே நுழையுமோ அதே போல் மிக வேகமாக வந்து மூலஸ்தானத்துக்குள்ளே ஏறிடுவாராம். இந்த நடையழகு பார்க்குறதுக்கு கண் கோடி வேண்டும் நம்பெருமாளுடைய இந்த நடையழகு பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி நடையழகை பார்க்குறதுக்கு ஆண்டாள் நாச்சியார் ஆசைப்பட்டாலாம். இப்படி அழகான 4 விதமான நடை போட்டு கொண்டு வந்து உன்னுடைய சிம்மாசனத்தில் அமரணும். அந்த சிம்மாசனத்தில் அமரும்போது எப்படி குருட்சேத்திர போரில் அர்ஜுனனுக்கு அந்த கீதாச்சாரியனாக நீ இருந்தியோ அது போலையும் ஸ்ரீராமன் எப்படி சேதுக்கரையில் விபீஷ்ண ஆழ்வானுக்கு சரணாகதி கொடுத்தானோ அபயம் அளித்தானோ அதுபோல் எங்களுக்கு நீ எங்களுடைய அந்த விண்ணப்பத்தை கேட்டு ஆராய்ந்து அருள் புரிய வேண்டும் என்கிறாள். ஒரு நீதி அரசனை என்ன பண்ணுமா? அவனுடைய அந்த ஆசனத்தில் அமர்ந்தது நீதி வழங்குவான், அதுபோல வழங்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள். மாறி மலைமுழஞ்சல் மன்னி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் அறிவுற்று தீவிழித்து. இந்த வரிகளை பார்த்த உடனே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? நரசிம்ம பெருமாள் தான் ஞாபகத்துக்கு வரும். எப்படி பிரகலாதன் இடத்துல இரண்யகசிபு எங்கே இருக்கான் உன் கண்ணன், எங்கே இருக்கான் உன் நாராயணன் கேட்ட உடனே பிரகலாதன் எங்கும் உலன் கண்ணன்னு சொன்ன உடனே அந்த தூணை கதையால் ஓங்கி அடிக்கிறான் இரண்யகசிபு. அப்படி அடிக்கும்போது அதிலிருந்து அப்படியே பீறிட்டு கொண்டு அந்த துவஜஸ்தம்பத்துலேருந்து வெளியில் வந்தார் நரசிம்மர். அப்படி கண்கள் சிவந்து அவ்வளோ சிவப்போடு கோபத்தோடு ஆக்ரோஷத்தோடு அப்படியே வெளியில் வந்தார் நரசிம்மர். இதை பார்த்து மகாலட்சுமி தாயார் கூட அந்த கண்ணை விழிப்பதை பார்த்து தீ விழித்து அந்த கோபம் கனல் தெரிக்கிறதான் கண்களில். அதை பார்த்து மகாலட்சுமியே பயந்தாலாம். ஆனால் பிரகலாதன் பயப்படலை, பக்தனை கொண்டு முன்னாடி நிறுத்தினாலாம் மகாலட்சுமி. அப்படியாக அந்த மாரி மலைமுழஞ்சில் இங்கே லக்ஷ்மி நரசிம்மருடைய வைபவமாக நம்ம எடுத்துக்கலாம். போதர்மா போலே நீ பூவி பூவண்ணா, அந்த பதத்துலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, லக்ஷ்மி நரசிம்மருடைய கல்யாண குணங்களை பூச்சி
கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய கண்ணன் அவன்தான், அவனே எம்பெருமான். அவனிடத்திலே நாம் சரணாகதி பண்ணிக்கணும். ஆச்சாரியன் இங்கனே போந்தருளி, ஆச்சாரியர்கள் காட்டிய வழியிலே நாம் நடந்து அவனை அடைய வேண்டும் என்பதை இந்த பாசுரம் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பாசுரத்தின் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சினோம்? ஸ்ரீரங்க பெருமாளுடைய நடையழகு அற்புதமாக இருக்கும்னு பார்த்தோம். அதனால் இதில் காட்டக்கூடிய திவ்ய தேசமாக ஸ்ரீரங்கத்தை நம்ம நினச்சிக்கலாம். ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியார் திருவிடிகளே சரணம், ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவிடிகளே சரணம், ஆச்சாரியன் திருவிடிகளே சரணம். நமஸ்காரம்.